எல்லோருக்கும் வணக்கம். மதிவண்ணன் சொன்னது போல இந்த பொதியினுடைய 75 கொண்டாடுதல் அப்படிங்கிறது தான் எனக்கும் ரொம்ப நோக்கம். நான் அவருடைய நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் புரோகிதர் பூசாரி போல நானும் கலந்து கொண்டே இருக்கேன். அது ஒரு வகையில எனக்கு மகிழ்ச்சி தான். அது சின்ன வயசுலேயே ஏற்பட்ட பாதிப்பு. நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கிற காலத்தில் நம்மை தாக்கம் செலுத்திய ஆளுமைகள், அவருடைய செயல்பாடுகள் என்பது நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு வீரார்ந்த மதிப்பீட்டு தான் புதிய விற்பன்கிற பொதி. ஆகையினால எனக்கு 1972 தொடக்கம் இன்று வரை அந்த மனிதரை பார்த்து கொண்டிருக்கிற, அவருடைய செயல்பாடுகளை ரசிக்கிற, அது சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு எங்கேனும் வேண்டும் என்று சொன்னால் அதில் நாமும் மதிவண்ணன் சொன்னதை போல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலைமை தான் எனக்கு. காலையில் இந்த மே 17 இயக்க நண்பர்கள் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடத்துகிறார்கள். அதில் ஒரு கச்சேரி நடத்தி விட்டு இங்கே வர வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அவர்களும் கொஞ்சம் அந்த நடத்துகிற முறை, தெரிவு செய்கிற ஆட்கள் இதெல்லாம் மிக சிரத்தையாக செய்கிறார்கள். நேற்று புதிய விற்பன் அதில் கச்சேரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதினால்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கிறது. இவர் புதிய விற்பன் சென்னைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நடந்ததுன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை அவருக்கான வாய்ப்பாக மாற்றுவதற்கான இந்த கூட்டங்கள் எல்லாம் இது 2வது முறையாக நடத்துகிறார். முன்னாடி நீலகண்டனுடைய நிறுவனத்தில் நடத்தினது வரி இங்கேயும் நடத்துகிறார். அது நல்ல விஷயம்தான். ஒரு 75 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்த, பேசிய, எழுதிய ஒரு மனிதர் தான் செய்திருக்கிற வேலைகளை பற்றி இன்றைக்கு இருக்கிறவர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி கருதுகிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை தவறானதல்ல. அந்த வகையில் அவர் புதிதாக மறு அச்சு போடுவதும், புதிதாக நூல்களை வெளியிடுவதும், அந்த துறையில் தொடர்ச்சியாக அவர் பணியாற்றுகிற அந்த வேலையை நாம் அங்கீகரிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பின்புலத்தில் தான் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். எனக்கு அவருடைய புதுமை பித்தம் என்ற இந்த வாசக தொகை நூல் பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். இது ஒரு மிக முக்கியமான உரையாடல். என்னன்னு சொன்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு புதிதாக வருவது ஊடகத்துறை. இந்த ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் புரிந்த வாசிப்பு 19ஆம் நூற்றாண்டில் அது ஒரு கருவியாக அறிமுகப்பட்டாலும் அது ஒரு சமூகத்தினுடைய செயல்திறனாக, செயல்முறையாக மாறுவது என்பது ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டில் தான் அது நடக்கிறது. என்னை பொறுத்தவரை அது ஒரு 1930களுக்கு பிறகுதான் அது எப்படி ஒரு காலத்துல கதைப்பாடலை படித்து கொண்டிருந்தானோ, ஒரு காலத்துல கதாகாலட்சியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, ஒரு காலத்துல அந்த ஊடக தொடர்பு என்பது வேற வடிவத்தில் இருந்தது என்பது அச்சுங்கிற ஊடகத்தின் ஊடாக ஒரு ஒருமைப்பட்டு அது பற்றிய ஒரு பரவல், விவாதிப்பு, உரையாடல், உருவாக்கம் என்கிற அந்த நிலை உருவாகிற காலம். அப்படி உருவாகிற பொழுது இந்த ஊடகம் ஒரு படைப்பாளியை எப்படி பயன்படுத்தி கொள்கிறது, அல்லது அந்த ஊடகத்துக்குள்ள ஒரு படைப்பாளி எப்படி செயல்படுகிறார், அது ஒரு 60-70 வருஷங்கள் அவர் புதுமைப்பித்தல் அந்த ஊடகத்துக்குள்ள இருந்தது என்பது ஒரு 1930 ஆரம்பிச்சு 48 ஒரு 18 வருஷம்தான். இந்த 18 வருடத்திற்குள் அவரால் உருவாக்கப்பட்ட புனைவுகள், அந்த புனைவுகளை வெளியிட்ட நிறுவனங்கள், அந்த புனைவுகளை மதிப்பீடு செய்பவர்கள், அந்த புனைவை பற்றி பேசுபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நுண் அரசியலை தான் இந்த வாசக தொகையாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் வழியாக அவர் பதிவு செய்கிறார். நமக்கு என்ன ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொன்னால், எதையுமே அப்படியே மேலோட்டமா மேலே பார்த்துட்டு எல்லாம் நல்லதா இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கு. இப்போ காந்தியை பற்றி சொன்ன விஷயம் மாதிரி தான் அவருக்கு ஒரு இந்திய சமூக அமைப்பின் ஊடக வெளிப்பரப்பில் கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒளி வெள்ளம் எவனாலையும் தாங்க முடியாது. அந்த ஒளி வெள்ளம் அடிச்சதுன்னா நீ சாக வேண்டியதுதான். அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள நீ எதிர்த்து நின்று வேற மாதிரி பேசுறது கொள்றதெல்லாம் என்னது கிராஸ் பண்ணியாச்சு. காந்தி போன்ற ஆள்களுக்கெல்லாம் அது ரொம்ப சுத்தமாக கிராஸ் பண்ணிட்டாச்சு.
அப்படியான அந்த ஊடக தன்மைக்குள் புதுமைப்பித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனை இந்த அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி எதிர்கொண்டது, எப்படி பதிவு செய்தது, அதனுடைய நுண் அரசியல் என்ன, அதை நாம் இன்றைக்கு எப்படி புரிந்து கொள்வது? இந்த கேள்வியை தான் புதியவர்பன் தன்னுடைய புதுமை பித்தம் வழியாக, பிரமிழ் பித்தம் வழியாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த அந்த பேச்சுக்குள் ஒரு முக்கியமான எடுகோலாக இன்று அமைந்திருக்கிறது. இவரை போன்ற இவருக்கு முன்னோடியாக இருந்தவர் ரகுநாத். இந்த ரகுநாதன் இந்த புதுமை பித்தனை என்ன சொல்றது, நம்ம பேச்சு வழக்குல சொன்னா கட்டிக்கிட்டு அழுதுருக்கிறாரே மனுஷன், என்னமா கட்டிட்டு இருக்கிறார். அதாவது 1948 புதுமை பித்தன் மறைகிறார். அடுத்த சில மாதங்களில், நாட்களிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார். அந்த நூல் பற்றி இன்றைக்கு மிகுந்த மரியாதையும் அது அது பல பல பதிப்புகளை காணக்கூடிய அதற்கான அந்த தன்மையும் அது இருக்கிறத பார்க்குறோம். பிறகு 52, 53 வாக்குல புதுமைப்பித்தன் கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு தொகுதியா கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு புதுமைப்பித்தன் கட்டுரைகளை தொகுத்து கொண்டு வருகிறார். இப்படி 80களில் புதுமைப்பித்தனுடைய மொத்த தொகுப்பு வருகிற காலங்களில் அதற்கும் மூலமாக இருந்தவர் துமுசி ரகுநாதன் தான். ஐந்திணை பதிப்பகத்தை செட்டியார் அதை கொண்டு வரணுங்கிற காலத்துல அது சம்பந்தமான வேலைகளை செய்து கொடுத்து செய்தவரும் அவர்தான். இப்படி நீங்க 1940களின் இறுதி தொடங்கி அவர் இறந்து போகிற 2 வருஷத்துக்கும் முன்னாடி எழுதின இந்த புதுமைப்பித்தன் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்கிற இந்த புத்தகம் வரை அந்த ரகுநாதன் இந்த புதுமைப்பித்தனுக்குள் இப்படி ஒரு நீண்ட தொடர்ச்சியான பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த இதை நீங்கள் தொடர்ச்சியாக சேர்த்து வாசிக்கிற பொழுது அந்த மனுஷனுக்குள்ள ஏன் இப்படி ஒரு புதுமைப்பித்தன் பற்றிய ஈடுபாடு, இந்த ஈடுபாடை அவர் முற்று அங்கீகாரத்தோடு தான் செய்தாரா என்று சொன்னால் அது கூட இல்லை. 1950களில் சரஸ்வதி பத்திரிகை வர்ற பொழுது 54, 55ல் அதுல ஒரு புதுமைப்பித்தன் சிறப்பிதழ் போடுகிற பொழுது அதில் தீக்காசி எழுதுகிறார், வீர வணக்கம் வேண்டாம். அதாவது அவர் புதுமைப்பித்தனை ரகுநாதன் போன்றவர்களும் வேறு பலரும் ஒரு வீர வணக்க வழிபாட்டு முறையில் கொண்டாடுகிறார்கள், அது தவறு என்று அந்த காலத்திலே தீக்காசி எழுதின பொழுது கூட, அதாவது ரகுநாதன் என்கிற ஒரு மனிதன் புதுமைப்பித்தன் வரலாறு எழுதுறது தொடங்கி இந்த புதுமைப்பித்தன் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்று எழுதுகிற அந்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்குள் தமிழ் சமூகத்தில் ஒரு படைப்பாளியை எப்படி எதிர்கொண்டார்கள், எப்படி பதிவு செய்தார்கள், அது பற்றிய உரையாடல் என்ன அப்படின்னு ஒரு வேலையை ரொம்ப தீவிரமா தலையில தூக்கி போட்டுக்கிட்டு செய்கிற ஒரு நபராக புதியை நான் பார்க்கிறேன். ரகுநாதனுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சதுன்னு சொன்னா இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது, இவருக்கு இந்த பித்தம் எப்படி பிடிச்சது? இப்போ இந்த மனிதர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பித்தம் ஏறுவதற்கான சமூக வரலாற்று அரசியல் பின்புலம் என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். சும்மா ஏதோ ஒரு தனி மனித ஈடுபாடு, அந்த ஈடுபாடு சேர்ந்து அல்லது புதுமைப்பித்தனை இவரும் ஒரே ஜாதியை சேர்ந்த ஆட்கள், அதனால சரி நம்ம ஆளுன்னு போட்டு இதை நம்ம செஞ்சிருவோம் அப்படி கூட அவர் மேல விமர்சனம் வந்தது, எழுதப்பட்டது. அப்படின்னு செய்கிறாரா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு பார்த்தால் முற்றுமுழுதாக ஒரு தமிழில் உருவான ஒரு நவீனத்துவ மரபில் அந்த மரபை மிகச் சரியாக பதிவு செய்த ஒரு கலைஞன் என்ற வகையிலும் அந்த தமிழ் சமூகத்திற்கு புனைவு சார்ந்த உலகத்தில் அவன் செய்த செயல்கள் என்பவை எத்துணை அளவு ஆழமானது, அவருடைய வார்த்தையில சொன்னா வீரானது, வீறு கொண்டது என்கிற அந்த பிடிப்பும் அது சார்ந்த தொடர்ச்சியும் அவருடைய தொடக்கம் என்பதே அந்த புதுமைப்பித்தன் தொடர்பான ஒரு போட்டிக்கான கட்டுரை எழுதுவதின் வழியாக அதை எழுதி அதில் பெற்ற பரிசின் ஊடாக புதுமைப்பித்தனோடு 2.5 கலந்து போன அந்த மனநிலைமையை நாம் எப்படி பார்ப்பது, எப்படி ரசிப்பது? அந்த ரகுநாதனுடைய மனநிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரகுநாதனுடைய கடைசி புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். என்னன்னு சொன்னா, நம்முடைய ஊடகத்துல நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். நான் 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கதைகளை தொகுத்து ஒரு புத்தகமா போட்டேன். அதுல முதல் 1930 50 வரை அந்த தமிழ் சிறுகதைகள் எழுதுபவர்கள்ல ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்ற ஒரு ஜாதிய விஷயம் அல்ல, அதில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன். அதுல 17 பேர் 18 பேர் இருப்பாங்க. 50கள்ல இருந்து 70கள்ல இன்னொரு 20 பேரை நான் செலக்ட் பண்ணி கொண்டு வரேன். அதுல எவ்வளவு பேர் அவங்க இருப்பாங்கன்னு பார்த்தால் அதுல ஒரு 10-15க்குள்ள இருக்காங்க. 70 to 80 அதுல பார்த்தா 3 பேர் 4 பேர் இருக்காங்க. 80 to 90 பார்த்தா 2 1, 90 to 2000 பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. அதாவது தமிழ் சிறுகதை உருவாக்க அந்த புனைவு மரபில் ஒரு குறிப்பிட்ட சாதிங்கிறத நாம் எப்படி அடையாளப்படுத்துறோம்னா, அவங்களுக்கு தான் இந்த கல்வி பெறக்கூடிய சலுகை கிடைத்தது. அவர்களுக்கு அவருடைய குடும்பம் தான் அந்த கானாசுடைய அவருடைய பயோகிராஃபி வச்சு சொன்னா, கானாசு அப்பா சொன்னதாக கானாசு எழுதியிருப்பாரு, நான் படிக்க போறேன், பிஏ படிக்க போறேன், அதுக்கு இது படிக்க போறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்றப்ப, அடக்கழுது அதை தூக்கி குப்பையில வீசுறான், நான் உனக்கு ஒரு டைப்ரைட்டர் வாங்கி தர்றேன், நீ உட்கார்ந்து ரைட்டரா எழுதுறான், நீ எழுதுனீன்னா நீ ஒரு எழுத்தாளனா உருவாதுல இருக்கிற விஷயம், நீ இந்த டிகிரி வாங்கிக்கிட்டு பொழப்பு நடத்துறதெல்லாம் இல்லைன்னு எங்க அப்பா சொன்னாருன்னு கானாசு 1930களின் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறார். அந்த சமூகம் அது. அந்த சமூகத்தில் உருவான தமிழ் புனைவு மரபு அது. அந்த புனை மரபில் அவர்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டார்கள் என்பது. அப்படி ஈடுபட்டு வருகிற அந்த சமகாலத்திலே புதுமைப்பித்தன்கிற ஒரு நபரும் அதுக்குள் ஈடுபடுவது பற்றி 1970களில் வரலாறு எழுதுகிற சிட்டிங்கிற ஒரு நபர் என்ன பதிவு செய்கிறார், அவர் பதிவு செய்கிற அந்த நுண் அரசியல் என்ன, அதை போல அந்த ஊடகங்கள் அவற்றிலெல்லாம் என்ன செய்கிறார்கள், இதையெல்லாம் ரகுநாதன் தன்னுடைய இறுதி காலத்தில் உட்கார்ந்து தீவிரமா வாசித்தார். அது எனக்கு நான் அதுக்கு முதல் சாட்சி நான். என்னன்னு சொன்னால், அவர் ஒரு லெட்டர் போடுவார், இந்த சிட்டி நூல் கொஞ்சம் கிடைக்குமாப்பா, என்கிட்ட இல்லை அப்படின்பாரு. நான் உடனே அதை அனுப்பி வைப்பேன். அது மாதிரி கிராம ஊழியன் பத்திரிகையில் ஏதோ இப்படி எழுதி காணலாம்ல, அது கொஞ்சம் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பேன். இப்படி மரமெலடியில் இருந்த பழைய பத்திரிகைகள் பலவற்றில் இந்த மாதிரியான வண்டவாளங்கள் எல்லாம் அவருக்கு அந்த காலத்தில் படியான அந்த மையூற்றுப்படி எடுத்து நிறைய அனுப்பிச்சேன். அதை அவர் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் ஒரு 48 புதுமைப்பித்தனை பற்றி அவ்வளவு உயர்ந்த ஒரு புத்தகத்தை எழுதிய மனிதனுக்கு ஏன் 90களின் இறுதியில் இந்த விசாரணைக்குள்ளாம் அவர் போகணும்? அந்த விசாரணைக்குள் போகிற பொழுதுதான் தெரிகிறது ஒரு குறிப்பிட்ட அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு பெரிய எழுத்தாளர் விஷயம்னு சொல்ற கானா சுப்பிரமணியனோ அல்லது வெங்கட் சாமிநாதனோ அல்லது அந்த மரபில் வந்திருக்கக்கூடிய அறிவாளிகளோ இவர்கள் எல்லாருமே பெரியாரை பத்தி என்ன எழுதியிருக்காங்க, ஏன் எழுதலை? சங்க இலக்கியத்தை பத்தி என்ன எழுதியிருக்காங்க? சமஸ்கிருத இலக்கியத்தை பத்தி வரியா விளாசி தள்ளியிருக்கானே, எங்கேயாச்சும் சங்க இலக்கியத்தை பத்தி தொல்காப்பியரை பத்தி இந்த ஆளு எழுதியிருக்கானுங்களா? ஏன் எழுதல? அப்ப இங்கதான் அந்த நுண் அரசியல்ங்கிற விஷயம் புரிதல் என்பது இருக்கிறது. இந்த புரிதலுக்குள் புதுமைப்பித்தனை அவங்க போடு செம்ம போட்டாங்க. அதாவது கானாசு அவருடைய புத்தக தொகுப்புக்கு ஒரு முன்னுரை எழுத சொன்னா அதுல அவர் என்ன பண்றாரு, அசோகமித்திரன் அவருடைய தொகுப்புகளை பற்றி கதைகளை பத்தி கதை எழுதுனா அதுக்குள்ள அவர் என்ன எழுதுறாரு, இலக்கிய வரலாறு சிறுகதை எழுதின சிட்டி என்ன பண்றாரு, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. புதுமைப்பித்தன் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு தழுவல்காரர் தான், தழுவல் கதைகளை எழுதியவர் தான். அவரை நீங்கள் கொண்டாடுவது போல கொண்டாடுவதற்கான பின்பலங்கள்லாம் இருக்கிறதாங்கிறது அவங்களுக்கே உரிய நாசுக்கான அந்த மொழியில், அதாவது பற்பன மொழின்னு சொல்லலாம், அந்த மொழியிலே அவர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த 50 வருஷமா புதுமைப்பித்தனுக்குள்ளேயே பயணம் செய்த ரகுநாதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் இவர்கள் ஏன் செய்கிறார்கள்? அப்பொழுதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மூவ்மெண்ட், இடதுசாரி மாக்சிம் கார்கி என்ன அந்த மாதிரி சோவியத்து இந்த பின்புலத்திலேயே உருவாகி வளர்ந்து வந்த. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் உருவான பார்ப்பனியம் பற்றிய அவங்க புரிதல் என்பதை
ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு நெருக்கடி மோசல் என்று அவர்கள் புரிதல் இல்லை. இப்பொழுது பேசுகிறார். இப்பொழுது அந்த புரிதல் என்பது கடந்த 20 ஆண்டுகளாக ஆழமாக வந்திருக்கு. பழைய காலங்களில் அதுக்கு 2 காரணம். அந்த அமைப்பிலும் அதிலும் செயல்பட்டவர்கள் பெரும்பான்மையாக அவர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு காரணம். 2வது காரணம், அதை ஒரு சாதி என்று பார்த்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறோம். தேசிய இனம் ஒடுக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். ஒடுக்கப்பட்டால் அதுக்கு எதிரான சண்டை போட வேண்டாமா? அவன் தேசிய இனம்னு சொல்றான், அவன் பெருமையை பத்தி பேசுறான், அது ஒரு ஃபேசிசத்துக்கு எட்டி சொல்லக்கூடியது. தேசியம் என்கிற கருத்தாக்கம் அடிப்படையில் ஒரு ஃபேசிசத்தை கொண்டு சேர்ப்பது என்பது ஆய்வாளர்களுடைய விஷயம். அதில் நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல. இப்போ அதே நேரத்தில் ஒரு தேசிய இனத்தை கொன்றான், 1,50,000 பேரை முள்ளிவாய்க்காயில் வச்சு கொண்டான்னு சொன்னா, அப்போ அந்த விஷயத்தை நாம் எப்படி பார்ப்பது? இப்படியான கேள்விகளுக்குள்ள எப்படி அந்த தேசிய இனத்தை பார்க்கிறோமோ, அதை போல ஒரு படைப்பாளியை, எழுத்தாளரை, அவருடைய அந்த படைப்பை எப்படி இந்த 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 எழுத்தாளர்களும் ஊடகமும் பதிவும் செய்தது என்ற ஒரு பெரிய கேள்வியை ரகுநாதன் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் எழுப்புகிறார். எழுப்புவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. நான் சொன்னதை போல 50 ஆண்டுகளாக ரகுநாதனோடு வாழ்ந்த அந்த மனிதருக்கு இந்த தகுதி பற்றிய விமர்சனத்தையும் அவர் முன்வைக்க விரும்புகிறார். அதை செய்கிறார். இதுல அவருக்கு வேறு கோணத்தில் இருந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, தேரை ஓட்டியவன் பிரமிழ். 70களிலேயே அவர் இந்த எல்லா நபர்களையும் இந்த நுண் அரசியல் சார்ந்து போட்ட போடு செமமா போடு, அந்த போட்டுக்கு ஈக்குவலான போடு வேற எதுவுமே இல்லை. அவன் ஒரு மிகப்பெரிய கவிஞனா இருந்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த நபர் எழுதிய நுண் அரசியல் சார்ந்த தமிழ் சமூகத்தை பற்றிய பிரமிழுடைய பதிவுகள் என்பது ஆழமானவை. அதனால தான் சுந்தர ராமசாமி, அசோகமித்ரன், வெங்கட் சாமிநாதன், கானாசு எல்லாரும் ஒரே முடியா சேர்ந்து பிரமிழ் ஒரு பைத்தியக்காரன், பிரமிழுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு கிடக்கலாம் இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்ப நம்மால பிரமிழை இறுக பிடிக்கிறார், கட்டி பிடிக்கிறார். அப்ப பொதி ஏன் புதுமை பித்தனை பிடிக்கிறாரு, பிரமிழை பிடிக்கிறாரு, 2 பேரும் மேலேயும் பித்தமாக்குறாரு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய உள்ளார்ந்த ஒரு பண்பாட்டு அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞனை இவர்கள் ஏன் கொச்சைப்படுத்துகிறார்கள்? அந்த கொச்சைப்படுத்துவதை ரகுநாதன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? நாம் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பங்கு என்ன என்ற ஒரு கேள்வியில தான் புதுமைப்பித்தன் பற்றிய இவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறேன். இதற்கு ஒரு ஆதாரமாக இதை அவருடைய கருத்து நிலை சார்ந்து புதுமைப்பித்தனை வாசிப்பது எப்படி என்கிறதுக்கான ஒரு நூலாகத்தான் இந்த தொகை நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதில் எங்களை போன்ற பல்கலைக்கழக பேராசிரியர்களில் ஒரு 5-6 பேர் புதுமைப்பித்தனை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தொகுத்து தந்திருக்கிறார். இப்ப அப்படி தொகுத்து தந்திருக்கிற 1-2 வாசித்தேன். கைலாசபதியினுடைய கட்டுரை ரொம்ப சாதாரணமான கட்டுரை. ஏன் கைலாசபதியை அவர் தூக்கிட்டு இருக்காருன்னா, கைலாசபதி அப்ப சாதாரண கட்டுரை எழுதியிருந்தாலும் அவர் 50களின் இடைக்காலங்கள்ல ஏதோ ஒரு பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறாரு. ஆனால் கைலாசபதி என்கிற ஒரு நபருடைய பிற்கால வளர்ச்சி, அது சார்ந்த செயல்பாடுகள், ஒரு சமூகத்தில் அவருக்காக உருவாக்கி இருக்கிற இடம் சார்ந்து புதுமைப்பித்தனை பற்றி கைலாசபதி என்ன சொல்கிறார் என்பதை பதிவு செய்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார். அதே போல வையாபுரி பிள்ளை, இந்த வையாபுரி பிள்ளை பொறுத்தவரை தமிழ் சமூகத்தில் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அறிஞனின் அந்த ஆள் ஒரு ஆள். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். அது இப்ப இந்த தமிழ் சமூகத்தில் திராவிட இயக்கம் ரொம்ப வேகமா வர்ற பொழுது அது அலையில சில பேரை அடிச்சு தூக்கி எரிஞ்சு காலி பண்ணதும் உண்டு. அது ஒரு தேவையாகவும் இருந்திருக்கு. அதுல இருந்து தேவனையப்பாவானர் இது மாதிரியான ஆட்கள்லாம் புரிந்து யாராச்சும் ஒரு ஆள் அவங்க கருத்துக்கு மாறா எழுதுனாங்கன்னா அவனை துரோகின்றுவாங்க. அப்ப தமிழ் துரோகின்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஒரே கூட வர்ற சிஷியன் எல்லாரும் சேர்ந்து தமிழ் துரோகின்னு போட்டுருவாங்க. அப்படியான துரோகி பட்டம் வாங்கின அப்பாவி பாவம் அந்த ஆளு நம்ம வையாபுரி பிள்ளை. ஏன்னா அதை எழுத்தெண்ணி வாசிச்ச, அவருடைய நூல்களை தொகுத்த, அவர் பற்றி பேசுகிற உணர்வுல இருந்து இதை சொல்லுவேன், சும்மா சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரியான அந்த மரபுலே அதுல வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறார் என்பதை பதிவு செய்கிறார். அதே போல அந்த அகடமிஷியன் என்று சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் இந்த கலைஞனை பற்றியான பதிவுகள், அதே போல அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் சிதம்பர சுப்பிரமணியம் போன்றவர்கள், சுந்தர ராமசாமி போன்றவர்கள், அழகிரிசாமி போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றிய பதிவை செய்கிறார். இறுதியாக அண்மை காலத்தில் எழுதக்கூடிய இந்த பல எழுத்தாளர்கள் அவரை என்ன செய்கிறார்கள், அவரை கோட்பாட்டு ரீதியாக
எப்படி பார்க்கிறார்கள் சொல்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதில் இவருடைய 2 கட்டுரையும் ரகுநாதனுடைய ஒரு கட்டுரையும் 3 கட்டுரையும் தான் இந்த தொகுப்புக்கான ஒரு நுண் அரசியலாக நான் பார்க்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இவர் ஒரு என்ன வேலை செய்யறாருன்னா, புதுமைப்பித்தனை பின்னவீனத்துவ அறிஞர்களாக இருக்கக்கூடிய, அதை பற்றி பேசக்கூடிய மார்க்ஸ், ராஜ் கௌதமன் போன்றவர்கள் எதிர்கொள்ளுகிற ஒரு முறை. அதாவது ரகுநாதன் கானாசு, அசோகமித்திரன், வெங்கட் சாமிநாதன் அந்த எல்லா கோஷ்டியும் சுத்தி வளைச்சு பிடிச்சாருன்னா, இவர் இந்த பின்னவீனத்துவவாதிகளா இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் புதுமைப்பித்தனை என்ன பண்றாங்க, பேசுறாங்கிறத இவர் மிரட்டி பிடிக்கிறார். அது சம்பந்தமா பேசுகிற வேலையை இவர் மேற்கொள்கிறார். அப்போ அந்த ரகுநாதனுடைய அடுத்த கட்ட பணியை ஏறக்குறைய புதிய விற்பனை செய்வதாகவே எனக்கு படுகிறது. ஒரு 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 பத்திய படிக்கிறேன். மேஜிக்கல் ரியாலிசத்தின் ஒரு அம்சம் கவித்துவமானது என்றால், இன்னொன்று மாயாஜாலத்தன்மை உள்ள அம்சங்களை நண்பத்தகுந்தவையாகக்கூடிய வர்ணனை வீரியம். இதையே ரியலிசம் என்றபடி குறிப்பிடப்படுகிறது. இந்த நூலில் எக்கச்சக்கமான எழுத்துப்பிழை, தொடர்பிழை எல்லாம் நிறையா இருக்கு. தயவுசெய்து அடுத்த வேலை போனீங்கன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க. என் கட்டுரை ஒன்றை போட்டுட்டீங்க, அதில் இருக்க ஐஃபன்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க. ஐஃபனை சாப்பிட்டா எனக்கு தமிழ் எழுத தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது அந்த தொடரை பிடிச்சா, ஏன்னா நம்ம ஐஃபனேஷன் போட்டு எழுதுறதுங்கிறது ஒரு விஷயம். இந்த தமிழ்ல இந்த டிடிபி பண்றவங்க, புக்கு போடுறவங்க எல்லாருக்கும் ஐஃபனை பத்தி அடிப்படை அறிவே இல்லை. அதை தூக்கிவிட்டு ஒரு அமாவாசை குறிய வச்சிருவாங்க. அமாவாசை குறி வைக்கிறதுக்கும் ஐஃபன் போடுறதுக்கும் வேறுபட்ட பொருள் இருக்கிறது. எத்தனை தடவை நான் சொல்லி பார்த்தேன். அதில் என்ன, டிடிபி பண்றவங்களுக்கு அந்த ஐஃபன் போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதை அடிச்சு அழுத்தி அதை நிறுத்தி கொண்டு வரும். அமாவாசையை தட்டுறது ஈஸி. அப்போ இந்த தட்டி விட்டுறாங்க. அது மாதிரி இதுல புதிய விற்பனை நிறைய தட்டி விட்டாங்க நிறைய. இப்போ அந்த பப்ளிஷர்ன்னு சொன்னேன், என்னப்பா இப்படி குட்டிச்சோர் பண்ணிருக்கீங்களேன்னு. ஆமாமா, 2வது எடிஷன் போடுறதுக்கு பொதிய இப்போ ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் செஞ்சிருவாரு. செந்தில்நாதன் காலையில என்கிட்ட சொன்னார். இப்போ அந்த அந்த அதுல தான் இந்த இடத்துல எல்லாம் இந்த தவறு வருது. யதார்த்தவியலின் பரிபூர்ண சக்கராதிபத்தியத்தை சாதிக்கவல்ல சக்திமானால் மட்டுமே மேஜிக்கலாகவும் எழுதி அதை நம்பத்தகுந்ததாக்க முடியும். இவ்வகை சக்கரவர்த்தி அவர் புதுமைப்பித்தன். அவருடைய சிறப்பும் மேஜிக்கல் ரியாலிசத்திலிருந்து ஆரம்பமாகிறதுன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பிரச்சனை என்னன்னா, மேஜிக்கல் ரியாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பின்னவீனத்துவ அடிப்படையில் பேசுகிற பொழுது நீங்க புதுமைப்பித்தன்கிட்ட ஒரு ரியாலிசம் இல்லை, அந்த மேஜிக்கல் ரியாலிசம்ங்கிறது ஒரு சரியானது இல்லை. நான் நினைக்கிறேன் அது ராஜ்கௌதமனுடைய சில கட்டுரைகள்ல அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, மேஜிக்கல் ரியாலிசத்துக்குள்ளே இருக்கிற ரியாலிசத்தை அவர் பண்றாரு. அந்த ரியாலிசம்ங்கிற அந்த சொல் ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த ஒரு 30களில் உருவான அந்த ரியாலிசம், அப்புறம் அதில் உருவான சோசியலிஸ்ட் ரியாலிசம், அதுக்கு பிறகு மேஜிக்கல் ரியாலிசம், இதெல்லாம் இந்த புனைவுகளில் வர்ற பொழுது இந்த ரியாலிசம்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் ரொம்ப ஆழமானது என்று தேடாமல் அதை யதார்த்தவாதம் அப்படின்னு ரொம்ப அதை கொச்சப்படுத்தி எளிமைப்படுத்திட்டாங்க. இந்த ரியாலிசம்ங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு பொருளே ரியல், எது உங்க கருத்து சார்ந்து உங்க பண்பு சார்ந்து உண்மை என்பதை தேடுவது. இட்ஸ் அ கமிட்டட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை ரியலா நான் எப்படி நம்புறேனோ அதுக்கான தேவைதான் ரியாலிசம். ஆனா நம்மளால யதார்த்தவாதம் அப்படின்னு போட்டு தடுத்தாங்க. எல்லாம் யதார்த்தமா பேசுறோமோ அதையெல்லாம் சொல்றதுன்னு சொல்லி இந்த இந்தியா ஒரு செக்குலார் கண்ட்ரி அப்படின்னு ஒரு போட்டு போட்டுட்டு செக்குலாரிசம்னா அதுல மத ஒற்றுமை வேணும், மத நல்லிணக்கம் வேணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி யூரோப்ல இந்த செக்குலாருங்கிற வார்த்தை மத மறுப்புங்கிற பொருள்ல பயன்படுத்துறாங்க. மதத்தை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை உருவாக்கினா நம்ம ஊருக்காரங்க அதை மத ஒற்றுமைன்னு மாத்திட்டாங்க. அப்ப நம்ம ஊர் அரசியலுக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. அந்த மாதிரி இந்த ரியாலிசம் சார்ந்த விஷயமும் இவர் புதுமைப்பித்தனை இவர்கள் ரியாலிசம் இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை, அவருக்குள் இருக்கக்கூடிய ரியாலிசம் இப்படிப்பட்டது என்ற அந்த அந்த வழக்கறிஞர் வேலையை ரொம்ப தீவிரமாக செய்வதில் புதியக்கு இணை வேற ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்வது, நேரம் ஆயிடுச்சு பசிக்கிறதுனால முடிக்கிறேன். இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், புதிய விற்பன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த வாசகத்தொகை நூல் மூலமாக
புதுமைப்பித்தன் சார்ந்த இன்றைய பரிமாணங்கள் பலவற்றையும் ஒரு புதிதாக படிக்கக்கூடிய ஒருவருக்கு அழகாக சொல்லுகிற ஒரு வேலையை இந்த தொகுதி 1ஆக செய்திருக்கிறார். இன்னொரு தொகுதி 2ஆகவும் செய்ய இருக்கிறார். இதற்கான அவர் எழுதியிருக்கிற அந்த முன்னுரை ரொம்ப அழகாக இருக்கு. அதை ஒரு நியாயப்படுத்தி அதை நான் என்ன செய்கிறேன்கிறார். ஏன்னா இந்த தொகை மரபுங்கிறது தமிழனுடைய ரொம்ப ஒரு பெரிய புலமைத்துவ மரபு. நம்முடைய தொகை சங்க இலக்கிய பாடல தொகுக்கலைன்னா நமக்கு சங்க இலக்கியம் இருந்ததுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த தொகை, அது மாதிரி அறநூல்களை தொகுக்கலைன்னா நமக்கு திருக்குறள் அதெல்லாம் இருந்ததுன்னே தெரியாது. அது மாதிரி பின்னாடி இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் அந்த பன்னிருமுறை திரட்டுன்னு சொல்லி அந்த தொகுக்கலைன்னா அவளே இருந்தது தெரியாது. பிறகு அந்த மரபையே நமக்கு ஒரு பிரபந்தம்ங்கிற பேர்ல வந்தது. அப்புறம் தனிப்பாடல் திரட்டுன்னு வந்தது. இந்த ஒரு தொடர்ச்சியான புலமைத்துவ மரபில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு படைப்பாளியை ஒரு தொகையாக வாசிப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்களா? அதுக்கு புதுமைப்பித்தன் என்ற ஒரு கலைஞனை வாசிப்பதற்கான ஒரு நல்ல கையேடாக இதை உருவாக்கி தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி, வணக்கம்.